ஹாய் ஆல் சிங்கப்பூர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் பபிள் பிளானட் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு இம்மர்சிவான ஒரு டிஸ்பிளே ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து செம்ம பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபேமிலியாக கூட போய் ஃபன் பண்ணலாம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் எப்படி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படி அந்த பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து யூஷன் ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் 2 ட்ரெயின் மாறி போனோம். ரெட் லைன் எடுத்து அப்புறம் சர்க்கிள் லைன் போயிட்டு அப்புறம் வந்து டவுன் லைன் போகணும். டவுன் லைன் பிடிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம சிங்கப்பூர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து போகணும். அங்கே தான் இருக்குது. எம்ஆர்டிலேருந்து நம்ம வந்து அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 7 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த சிங்கப்பூர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு மால் மாதிரி இருக்கும். அங்கே நம்ம வந்து சிக்னல் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் வந்து பக்கத்தில் தான் நம்ம போயிடலாம். உள்ளே போனோன்னு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த பிளேஸு. நம்ம வந்து டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த டேட்டுக்கு ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. சில டைம்ஸ் வந்து ஒரு $2 $3 வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அடால்ட்டுக்கு வந்து எபோவ் $30 மேலே தான் இருக்குது டிக்கெட்டு. கண்டிப்பாக 33 34 35 சம்திங் அரௌண்டு தான் இருக்குது. கிட்ஸுக்கு வந்து 27 28 26 அந்த அரௌண்டில் இருக்குது. அது போக வந்து டாட்லெஸ்க்குலாம் கன்ஃபார்ம் டிக்கெட் உண்டு. அது கீழே வந்து 3 இயர்ஸ்க்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து அடல்ட்டு கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து டிக்கெட் உண்டு. நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக போய் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் 1 hour தான் டூரேஷன் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம அன்லிமிட்டட் மாதிரி தான் நம்ம உள்ளே ப்ளே பண்ணுவோம். வெளியில் வாங்கணுன்னா கூப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் வந்து நம்மளாக முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து வெளியேறிடுவோம். அவ்வளோதான், ஓகே போதும், இதுக்கு மேலே விளையாட முடியல, டயர்ட் ஆயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். பட் ஆனால் உண்மையிலே வந்து கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தான பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். செம்மையாக இருந்துச்சு உள்ள என்ட்ரன்ஸில் போனோடனே வந்து இந்த மாதிரி அண்டர் சீ வாட்டருக்குள்ள உள்ள அனிமல்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து 3D மாதிரி அப்படியே ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே கிட்ஸ் எல்லாம் போயிட்டு அதை வந்து டச் பண்ணி அதை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இது என்ட்ரன்ஸ்லேயே உள்ள இது தான் இருந்தது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்ட் அப்படி சொன்னோம் அப்படின்னா இந்த பலூன் வந்து ஃபுல்லாக வந்து ப்ளோ பண்ணி உள்ளே வந்து போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் உள்ளே போனோன்னா நல்லா இருக்கும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பலூனாக வந்து உள்ளே வந்து ஊதி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு விளையாட வேண்டியதான். நல்லா இருந்தது. ஒன்றும் பயப்படலாம் தேவை கிடையாது. எதுவும் பிரச்சனையும் ஆகாது. பலூன்ஸ் எதுவுமே ஆகாது. நம்ம வந்து பயம் இல்லாமல் உள்ளே போய் விளையாடலாம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து அப்பப்போ வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. ஒருவேளை டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் வந்தீங்க, இங்கே விசிட் பண்ணுற சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள்.
அப்புறம் இது வந்து ஒரு 3D மாதிரி உள்ளே வச்சு ஒரு பெரிய டென்ட்டு மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து கிட்ஸ் வந்து உள்ளே வந்து விளையாடினாங்க. இதுவுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு 3D ஃபீல் இருந்தது. அப்புறம் வந்து அடுத்த இது செக்ஷன் 4ன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷனாக வந்து பார்ட்டாக வந்து இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். அப்புறம் இதுக்குள்ளே வந்து நம்ம தலையை விட்டோம் அப்படின்னா வந்து வெளியில் இது வந்து நம்மளோட பாடி வந்து தெரியாது. அந்த சேருக்கு மேலே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோலுக்கு மேலே நம்ம ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. பாடி, கால், கையெல்லாம் எதுவுமே தெரியலை. அதுதான் எப்படின்னு தெரியல, ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு இது. ஆனால் நம்ம ஃபுல்லாக தான் உள்ளே போவோம். பட் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. அது எப்படி தெரில, அந்த சேருக்கு கீழே வந்து நம்மளோட கால், கை எதுவுமே தெரியாது. அப்புறம் இந்த டக்கு, இந்த பாத் டப் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் எல்லாமே ஃபோட்டோ ஷூட் மாதிரி எல்லாருமே போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இதோட கண்டினியூ பார்ட் வந்து நான் பபிள் பிளானட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.